Assalamu alaikum and hi everyone. Welcome back to another beautiful vlog. இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா சிம்பிளாக நாங்கள் ஹெவலாக் சிட்டி போன ஒரு அவுட்டிங் vlog மாதிரி தான் இது இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிடுங்க. போகும்போது வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன டே ஒரு மழை நாள்ன்றதுனால கூலிங்காக அந்த ஜேர்னி ரொம்ப அழகாக எங்களுக்கு அமைஞ்சிச்சு. நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போயிட்டு இருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போதே தெரியும், சைடில் ரிவர் போகுது. ஃபுல்லாகவே கொழும்புன்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு அந்த சீனரி இருக்கும். ஹெவலாக் சிட்டி மாலுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த மால் 2023 அக்டோபர் தான் ஓப்பன் பண்ணாங்க. பட் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். மாலில் போய் இறங்கின உடனே முன்னுக்கு அழகான ஒரு வாட்டர் ஃபவுண்ட் இருந்துச்சு. அங்கே தேவையான அளவுக்கு ஃபோட்டோஸ் பிக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே உள்ளுக்கு நாங்கள் என்டர் ஆகிட்டோம். இங்கே டோட்டலாகவே 4 ஃப்ளோர் தான் இருக்குது. 200K ஸ்கொயர் ஃபீட்டில் இதை கட்டியிருக்காங்க. உள்ளுக்கு நீங்கள் பார்க்க முடியாத பிராண்டே வைக்க முடியாது. ஏன்னா எல்லா பிராண்ட் ஐட்டம்ஸுமே உள்ளுக்கு நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் போன நேரம் கீழே ஃப்ளோரில் கேம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு சைடில் சின்ன குழந்தைங்களுக்கான ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்கே ஒவ்வொரு ஷாப்ஸுமே டிஃப்ரெண்ட் தீமில் செஞ்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் எல்லா ஷாப்ஸுக்குமே போயிட்டு உள்ளுக்கு போயிட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி அப்படி போய்த்துட்டு வந்தோம். நாங்கள் இங்கே வந்ததுக்கு என்ன சரி மெமரியாக வாங்கி கொள்வோமென்று சொல்லிட்டு என்ன சரி வாங்குவோமென்று பார்த்து கொண்டிருக்க போக்கில் தான் இந்த கடை கண்ணில் பட்டுச்சு. இங்கே விலையை பற்றி சொல்லணுமெண்டா அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது. மற்ற ஷாப்ஸோட கம்பேர் பண்ண போக்கில் இங்கே விலை ஓகேவாக இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு இங்கே இயரிங்ஸ் வாங்கி கொண்டேன். ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே என்ன சரி சாப்பிடுவோமெண்டு சின்ன மால்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சூப்பர் மார்க்கெட் உள்ளுக்கு போனோம். விலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியே கடையோட கம்பேர் பண்ண போகலாம் ஜாஸ்தி தான். இருந்தாலும் என்ன சரி சிம்பிளாக சாப்பிடுவோமெண்டு சிப்ஸ் பக்கெட்ஸ் வாங்கி கொண்டோம். இந்த சூப்பர் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்குமே கேண்டீஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஒன்றுக்கு தான் போயிட்டு இருந்தோம். இங்கே இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஐஸ்கிரீம் கேக் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாம் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது.
ஃப்ளோரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டோம். ஃபுட் கோர்ட்டில் வந்து நான் எதுவும் வீடியோஸ் எடுக்கலை, அதால் தான் நான் உங்களுக்கு அந்த பிக்சரை வந்து எட் பண்ணியிருந்தேன். இது வந்து கீழே பார்க்கிங் ஏரியா. கீழே பார்க்கிங் ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, நீங்கள் அதை கூட போய் பார்க்கலாம். நாங்கள் அந்த இடத்துக்கு போகலை. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஷாப்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுட்டு போயிடுங்க. மீண்டும் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். See you, டாட்டா.